ஏற்கனவே 10.5 லட்சம் கோடி கடன் இருக்குது, 1 லட்சம் கோடி வட்டி இருக்குது. என்ன சொல்கிறது புரியுதா? இப்போ இப்படியே நீங்கள் வாங்கி வாங்கி இப்படி செலவு, தாலிக்கு தங்கம், மோதிரம், அது இலவசம், இது இலவசம், இது இலவசம்னே சொல்லிட்டு போனீங்கன்னா கடைசியாக ஒரு நாள் நாடு ஏலத்துக்கு வரும். இப்போ நீங்கள் தங்கச்சி கடன் பெறும்போது நீங்கள் ஒரு வங்கியில் கடன் பெற போகிறீங்க, இல்லை ஒரு முதலாளிகிட்ட கடன் பெறப்பீங்கன்னா ஒரு ஈடு கேட்பான், ஒரு சொத்து பத்திரம் கேட்பான், அல்லது வீட்டு பத்திரம் கேட்பான், இல்லை ஏதாவது ஒரு அடமானமாக கேட்பான். நீங்கள் எதை அடமானமாக வச்சு பெறுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். ஒன்று என் மண்ணின் வளத்தை வைப்பீங்க, நாட்டு நிலத்தை வைப்பீங்க, மக்களின் நலத்தை அடமானம் வைப்பீங்க, மக்களில் நீங்கள் வரியாக எடுப்பீங்க. இப்போ நீங்கள் கடந்த இந்த திமுக ஆட்சியில் மட்டும் 3 முறை மின்கட்டணம் உயர்ந்திருக்கா இல்லையா? சரி, தவிர்க்க முடியாத ஒரு பயன்பாடாக இருக்குல்ல மின்கட்டணம். அப்போ அத்தியாவசிய பொருள் தேவையினுடைய இதில் வரியை ஏற்றிடுறீங்க, சொத்து வரியை ஏற்றிடுறீங்க. அதை ஏற்றிட்டு கணக்கில்லாமல் ஏற்றி சகிக்க முடியாத, வாழ முடியாத நிலக்கடிக்கு தள்ளிட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அதை மறைக்க பார்க்குறீங்க. இது சரியான ஆட்சி முறையான ஒரு அறிவு சமூகம் சிந்திக்கணும். இது எங்கே போகும்? இவர் 2000 கொடுக்குறேன்றாரு, இவர் 2000 கொடுக்குறாரு, நான் 2500 ரூபா கொடுக்குறேங்கிறது இது வளர்ச்சியில் எடுக்கிறதா? ஒரு நாடு கடன் வளர்ச்சியவே வளர்ச்சின்னு கட்டமைக்கிறது எப்படி இருக்கிறது? அது எந்த மாதிரியான ஆட்சி முறை? இது நல்ல நிர்வாகமா? இது தூய நிர்வாகமா? எப்படி நிர்வாகம்? தங்கச்சி, இப்போ நான் இப்படி கையேந்துறேன், பிச்சைன்னு சொல்கிறீங்க. நாடே கையேந்தனா எப்படி அது பிச்சை இல்லாமல் இலவசமாகும்? இப்படி கொடுத்துக்கிட்டே போகிறோம். 10 லட்சம் கோடி, அப்புறம் 15 லட்சம் ஆகுது, அப்புறம் 20 லட்சம் கோடி ஆகுது. இப்போ 1 லட்சம் கோடி வட்டி, 2 லட்சம் கோடி வட்டி ஆகும். இந்த வரி சுமை யார் மேலே விழும்? இந்த வட்டி சுமை யார் மேலே விழும்? மக்கள் மேலே. ஒரு நாள் நெருக்கடி சமாளிக்க முடியாமல் பொருளாதாரத்தில் பெரிய வீழ்ச்சி வரும்போது நாடு ததறிடும். அது எங்கே நடக்குது? இலங்கையில் நடந்த மாதிரி, பங்களாதேஷ் நடந்த மாதிரி, இப்போ நேபாளில் நடந்த மாதிரி. அப்படிங்க வந்தால் அது ஒரு ஸ்டேட் அளவு வந்தாங்கச்சு, ஒரு மாநில அளவு தான் அது. ஆனால் 29 மாநிலம், 8 ஒன்றிய பிரதேசம், அப்போ எவ்வளோ பெரிய துணை கண்டதுக்கு நாடு. இது செதறிச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ கடன் பெறுவதுங்கிறது இது ஆக்கப்பூர்வமாக பேசுங்க. இது ஒரு நிரந்தர தீர்வு நோக்கி நகர்த்துங்க. இதில் ஒரு 20,000 கோடி வருது, செலவாகுது 12,000 கோடி. இந்த 12,000 கோடியை முதலீடு செய்து என் தாய்மார்கள், என் அக்காக்கள், என் தங்கைகள் தங்களுக்கு தாங்களே வருவாய் ஈட்டிக் கொள்கிற ஒரு நிலையான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுதான் நல்ல ஆட்சி முறை. படிக்க போகிற பெண்ணுக்கு 1000, படிக்க போகிற தம்பிக்கு 1000, வீட்டில் இருக்க அம்மாவுக்கு இப்போ 2000 கொடுக்குறேன்றீங்க. படிக்க நீங்கள் போகும்போது 1000 கொடுத்துறோம் தங்கச்சி, படிச்சுட்டு நின்றுட்டிங்களா 1000 கொடுப்பாங்களா? அப்போ அந்த 1000 ரூபாய்க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ படிச்சுட்டு நிற்கும்போது வேலை கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அதனால் இது கொடுமையான ஆட்சி முறை. இது மக்களை ஏமாற்றுவது. இது இந்த மாதிரி ஒரு திட்டத்தை சொல்லும்போது அது சரியா இல்லை.